ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் சபை மக்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்கிற எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி வாழ்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாதிப்புகள் எவ்வளோ ஏற்பட்டாலும் கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபை நிச்சயமாக நம்ம எல்லாரும் தாங்கணும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு வேதாகம சத்தியமாக தான் போதிக்குது. ஸோ இந்த அருமையான இந்த ஆராதனையில் நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து நாம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் நேசிக்கும் அன்பின் தகப்பனே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை விளைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் கிருபை நிறைந்தவர், நீர் உன்னதமான தேவன். நீர் இந்த பூமியில் அனுமதிக்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு நோக்கம், சுத்தம் உண்டு. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்ற விதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. இது நல்ல வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து கர்த்தாவே உம்மை நான் ஆராதிக்க, உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆராதனை ஆசீர்வதிங்க, பாடி உம்மை துதிக்க, நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எது தடைப்பட்டாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிப்பது மாத்திரம் ஒருபோதும் தடைப்பட்டு போவதில்லை என்பதை கர்த்தாவே நாங்கள் நன்றாக அறிந்து உணர்ந்து அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க, வார்த்தையினால் பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் சபையராய் இருக்கிற இடங்களில் நாங்கள் எங்கள் வீடுகளில் இருந்து நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது, உம்மை ஆராதிக்கும் பொழுது வேதாகம சத்தியத்தை உண்மையாகவே நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்பதை நினைக்கும் பொழுது நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். ஆண்டவரே, வீடுகள் தோறும் கூடி நாங்கள் ஆராதிக்க, ஆதி திருச்சபையில் சபையாராய் சபை என்ற பெயரில் என்ன செய்தார்களோ அதை இந்த நாட்களுக்கு கர்த்தாவே மெய்யாகவே எங்களை செய்யும்படி கர்த்தர் வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. உங்க கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும். நாங்கள் பாடுகிற பாடல்கள் உம்மை துதிக்கும் பொழுது, உயர்த்தும் பொழுது ஆண்டவரே, இந்த ஆராதனையோடு பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே, ஆராதனை வேளையில் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம், மகிமை, அபிஷேகம் இறங்கும்படி நான் செபிக்கிறேன். பயபக்தியோடு உண்மையான இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தார். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். முடிவு வரை கர்த்தர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி தாரும். நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸோ சபை மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சமாதான வாழ்க்கையில் பெருகட்டும். சுகமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் நிம்மதியும் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் பெருகும்படி இயேசு நம்மளை ஆசீர்வதிக்கிறேன். ஸோ இந்த நல்ல இந்த காலை வேளையில் நம்ம ஒரு சில பாடல்களை பாடி ஒரு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாகவே நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம வர்ஷிப் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஒரு அஃபிஷியலாக ஒரு சண்டே சர்வீஸ்னு சொல்லி ஒன்றா கூடி வரும்பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்டரை என்னை நேரடியாக பார்த்து ஒரு சர்வீஸ் நம்ம எல்லாம் ஒரு ஃபெலோஷிப்பில் ஒன்றா ஒரே இடத்துல கூடி ஒன்றா உட்காந்து அப்படி வர்ஷிப் பண்ணும்போது எந்த ஒரு சீரியஸ்னஸோடு எப்படி வர்ஷிப் பண்ணுவோமோ அந்த இதுக்கு கொஞ்சம் கூட குறையாமல் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுதும் ஒன்றா என்னோட சேர்ந்து வர்ஷிப் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு வந்த உடனே அதில் எந்த ஒரு கனக்குறைவு ஏற்பட்டுறக்கூடாது. அதாவது நாங்கள் வீட்டில் இருந்து ஆராதிக்கும் பொழுது மொபைல் ஒரு பக்கம் வீடியோ போட்டு விட்டு அது பாட்டு ஒரு பக்கம் போகட்டும், அதான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இல்லை, அப்படி இல்லை. இடத்துல வைங்க, ஃபேமிலியை உட்காருங்க, ஒன்றா சேர்ந்து வர்ஷிப் பண்ணுங்க. நம்ம கர்த்தரை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ ஒரு பழைய அருமையான ஒரு பாடல் ஆண்டவர் நினைப்பூட்டினார். அந்த பாடலை பாடணும் ரொம்ப ஆசைப்படும். இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. என்னோட மனைவி டாக்டராக இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அங்கே வந்துட்டு அநேக காரியங்கள், இந்த கொரோனாவோட காரியங்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ நான் அடிக்கடி என் மனைவி ஞாபகப்படுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பயப்படாத. கிறிஸ்தவர்கள் நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கிறது உண்மையானால் நமக்குள்ள பயம் இருக்கக்கூடாது. அதாவது யதார்த்தமாக பயப்படுறது ஓகே. அதாவது போன வாரம் செய்தி கூட பயப்படாதீர்கள் அப்படின்ற வார்த்தை தான் ஆண்டு என் மனசு உணர்த்துறதுனால அதுதான் நான் செய்தியாகவே கொடுத்துருந்தேன். கர்த்தருடைய வார்த்தையாகவே மக்களோடு நான் பகிர்ந்து கொண்டது அதுதான், பயப்படாதீர்கள். ஸோ நம்ம வந்துட்டு பயம் வராதுன்னு இல்லை, யதார்த்தமாக பயம் மனிதனாக இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆண்டவரை முழுமையாய் நாம் நம்பி இருக்கிறபடியால் எதை குறித்தும் பயப்படுன்ற அவசியமே கிடையாது. சீஷர்கள் பயந்து போய் கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதீங்க. ஸோ எவீரோ விட்டான்றத சொல்றாரு, பயப்படாதே, உன் விசுவாசத்தை பற்றிக்கொள். அதான் ஆண்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் தான் பயப்படாதீங்க. யோபு சொன்ன மாதிரி கடைசி நான் பயந்ததே எனக்கு நேரிட்டது அப்படின்ற மாதிரி நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ கடைசி நடந்துட போகுது. அது நம்ம வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் ஆக்கினி தீர்ப்பு, நியாய தீர்ப்பு செலுத்துறது இல்லை. பாதுகாப்பின் தேவன், ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ அதனால் அழகான ஒரு பாடல், இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்ற வார்த்தையை பாடலாய் பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தும். இருக்கிற இடங்கள் என்னோட கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க. கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.
Thank you, Lord. Thank you, Lord. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே. உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பேர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சொல்லுங்க, சத்தியமும் ஜீவனும் நானே, ஜீவனும் நானே. வழியும் வழியும் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். சேர்ந்து பாடுங்க. நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன், உள்ளங்கையில் தாங்கியுள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. சொல்லுங்க, வழியும் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு. சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன். எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தீயின் நடுவே நீ நடந்தாலும், தீயின் நடுவே நீ நடந்தாலும், எரிந்து நீயும் போக மாட்டாய், எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். வழியும் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும்
சத்தியமும் ஜீவனும் இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். நம் பாதைக்கு வழி அவர்தான், அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய ஆடுகளை என் கையில் இருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாதுன்னு இருக்கார். நம்ம இயேசுவை விசுவாசித்து நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆனது உண்மையானால், நம்ம அவருடைய குமாரர்களாய், அவருடைய குமாரத்திகளாய், தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம ஆனது உண்மையானால், கர்த்தர் நம்மளை பாதுகாப்பது 100% உண்மை, 100% உண்மை. நான் சொல்றேன், கொரோனா மட்டும் இல்லை, அடுத்து ஹண்டாவா என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னாலும் இருக்கட்டும், என்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்மளை காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில நேரங்கள் நம்ம கண்ணில் மூடி இருக்கிற இடங்கள்ல வில் வர்ஷிப் காட். ஆண்டவர் ஆராதிப்போம். ஆண்டவர் ஆராதிக்கிறது ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். காட் லவ்ஸ் த வர்ஷிப். கர்த்தரை ஆராதிக்கிறது அவ்வளோ இஷ்டம் ஆண்டவருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் அப்படியே இறங்கி வந்துடுறாரு அந்த இடத்துல. ஆண்டவரே நம்ம மத்தியில் பிரச்சனத்தில் இறங்கி வர்றாருன்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய நன்மை. ஆண்டவர் நம்மோடு கூட, அதான் வருஷம் சொல்லுது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் எனக்கு எதிராக இருப்பவன் யார்? எவனானா இருந்துக்கோ, ஆண்டவர் கூட இருக்கிறார், அவ்வளவுதான். அப்போ வர்ஷிப் பண்ணும்போது, ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது பரலோகத்தோட பாருங்களேன், கண்டினியூஸா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் தான், துதி ஆராதனை தான். ஆண்டவர் எப்பொழுதுமே, இன்றைக்கும் தூதர்கள் பரலோகத்தில் ஆண்டவர் துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள், வர்ஷிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களா. ஆனாலும் அந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில் பரலோகத்தில் அந்த தூதர்கள் மத்தியில் வாசம் பண்றதை பார்க்கிலும் ஆண்டவர் மனிதனுடைய ஆராதனையில் பிரியமுற்று அங்கே இறங்கி வராராம். என் நாமத்து நிமித்தமா 2 அல்லது 3 பேர் எங்கு கூடியிருந்தாலும் நானே அங்க வந்து வாசம் பண்ணுவேன்னார். எங்கு கூடியிருந்தாலும், அந்த வசனத்தை பைபிள் வாசிங்க, கரெக்டாக அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எங்கு கூடியிருந்தாலும், அது உங்கள் வீடோ மலையோ காடோ இல்லை சுடுகாடோ, ஆமாம், சொந்தக்கார வீட்லையோ பைக்கில் போகும்போதோ காரில் போகும்போதையோ, எந்த இடத்துல அவர் நாமத்தின் நிமித்தமாய் நம்ம எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நம்மத்தில் இறங்கி வருகிறார். இந்த வேளையில் நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். லெட்ஸ் வர்ஷிப் காட். ஆண்டவரே, we praise you Lord. வாயில திறந்து இருக்கிற இடங்கள்ல நம்ம எல்லாம் கண்களை மூடி வாயில திறந்து நம்ம ஆண்டை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் கிருபை நிறைந்தவர், நன்மை செய்கிறவராய் பூமியில மாத்திரம் நீர் சுற்றி திரியல. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்கள் கர்த்தர் நீர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். இன்றைக்கு நீ நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தில் உட்கார்ந்துடல. ஆண்டவரே, நீர் கிருபையின் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. மனிதனுடைய பாவங்களுக்கும் மனிதனுடைய மீறுதல்களையும் நீர் தண்டிக்கிற தேவனாய் இன்னும் இல்லப்பா, நீர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நியாய தீர்ப்பிற்காய் நீர் காத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறீர். எத்தனை முறை இடறி விழுந்தாலும் அத்தனை முறைகளை மன்னிக்கிற தேவன் நீர். உங்களுடைய மன்னிப்பிற்காய் நன்றி, உங்களுடைய கிருபைக்காய் நன்றி. நீர் பெரியவர் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் அளவிடப்படாதவைகள், உங்களுடைய கிருபைகள் தாராளமானவைகள் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல வைத்திருக்கிற பாசம், அன்பு, நேசம், பிரியம், நீர் எங்கள் மேல வச்சிருக்கிற ஆசை, நீர் அண்ட சராசரங்களை பிரம்மாண்டமாய் இவ்வளவு படைத்திருந்தாலும் மனிதர்களாய் சாதாரணமா இருக்கிற எங்கள் மேலதான் ஆண்டவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க. எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவர் என்ற நாமம் கொண்டிருந்தாலும் பலவீனமான மனிதர்களாய் எங்கள் மேல நீர் காட்டின அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே எங்கள் பாக்கியம் அப்பா. உம்மை துதிப்பதே எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையால் இந்த வேளையில் எங்கள் நிரப்புவீராக. ஏதோ பாட்டு போன ஏதோ ஆராதிச்சல் ஆண்டவரே, உண்மையான இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மையான இருதயத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா நாவுகளும் அறிக்கையிடுகிற நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமம், எல்லாவற்றுக்கும் நீர் மேலானவர் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Thank you Jesus. எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர், எல்லா நாமத்திற்கும் மேலான, சொல்லுங்க, எல்லா மகிமைக்கும் நீர்
பாத்திரர், உம்மை போல் தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல ஒரு தேவன் இல்லையே. ரெண்டு கரங்களையும் தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்க, பாத்திரர் நீரே இயேசுவே, இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர்னு சொல்லுங்க, பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர், பாத்திரர் நீரே இயேசுவே, இயேசுவே நீ உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, பாத்திரர், பாத்தி. நாம் ஏறெடுக்கிற எல்லா துதிக்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா கணத்திற்கும் உரிய ஒரே ஒரு ஆண்டவர், ஆண்டவராக இயேசு ஒருத்தர் மட்டும்தான். ஒரு விசை கூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பாத்திரர் நீரே, நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர், நீர் பாத்திரரே. சொல்லுங்க, பாத்திரர், பாத்திரர். ஓ ராஷபோதி அந்தரா கனமரபபா. ஓ ஹோலி ஸ்பிரிட், எங்களை நிரப்புகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பாத்திரர் நீரே இயேசுவே, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவர். இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, துதி உமக்கே, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிற ஆண்டவரே, ஒருவருக்கே துதி உமக்கே. சொல்லுங்க, கனம் உமக்கே, அவர் ஒருவருக்கே செலுத்துங்க. ஆண்டவரே, எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம், எங்களுடைய மூச்சு நிற்கும் வரைக்கும் எங்கள் முழு பலத்தோடு உமக்கு ஒருவரையே நாங்கள் துதிப்போம். அப்பா, துதி உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம், கனத்தை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம், மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏனென்றால் துதிக்கும் கனத்திற்கு மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற ஆண்டவராக இயேசு நீர் ஒருவர் மட்டுமே. துதி உமக்கே. சொல்லுங்க, கனம் உமக்கு. கர்த்தரை உயர்த்துவது ஆண்டவருக்கு பிரியம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவது அவருக்கு பிரியம். அவரை மகிமைப்படுத்துற எந்த ஒரு ஸ்தானத்திலும் நானே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர். சொல்லுங்க, துதி அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு உம்மை ஒருவரையே நாங்கள் கனப்படுத்துகிறோம். அப்பா, உமக்கு ஒருவருக்கே எங்கள் புகழ்களை, எல்லா புகழையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கு. சொல்லுங்க, உமக்கே துதி, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை என்றென்றுமே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை என் இயேசுவே.
சொல்லுங்க. ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும். மறுபடியும் சொல்லுங்க. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்று, ஒரு தாயை விட அதிகமான பாசத்தை எங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. தேற்றுவான், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாய் தேற்றுவது போல. ஓ thank you Lord. தேற்றுவான், எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம். Thank you Jesus. தேற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டோம்ப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிற மாட்டோம். தேற்றுவா, ஹalleluya 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 ஹalleluya. எங்களுடைய பாவங்களுக்காய், எங்களுடைய அக்கிரமங்களுக்காய், எங்களுடைய மீறுதலுக்காய் நாங்கள் அடைய வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை எங்களுக்காய் நீர் சிலுவையில் சுமந்தீர் ஆண்டவரே. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுடைய பாவத்திற்காய் நீர் அந்த சிலுவை மரத்தை சுமந்து அதே மரத்தில் தூக்கப்பட்டு எங்கள் பாவத்திற்காய் நீர் பாவமாகி எங்கள் சாபத்திற்காய் நீர் சாபமாகி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் நீர் நீக்கி போட்டு உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களிடத்தில் எந்த ஒரு கிரியையும் எதிர்பார்க்காமல் முழுமையாகவே உம்முடைய கிருபை நிமித்தமாகவே ஆண்டவரே நீர் எங்களை இலவசமாய் நீதிமானாய் மாற்றியிருக்கிறீர், இலவசமாய் ரட்சிப்பை தந்திருக்கிறீர். ஒருவனும் மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு அவர் அப்படி செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரெண்டு கொரிந்தியர் 3:5 வாசிக்கிறபடி எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒன்றையும் குறித்து யோசிப்பதற்கு எங்களாலே நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் வந்தது. இந்த சத்திய வார்த்தையை கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து உம்மை ஆராதிப்பதற்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான் காரணம். புறஜாதிகளாகி எங்களுடைய ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு எங்கள் ஆராதனை மத்தியில் வந்து வாசமா இருக்கிறீரே, இதற்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவரே நீர் சிலுவையில் மரித்ததுதான் ஆண்டவரே காரணம். Thank you Jesus. இந்த வேளையில் உம்மை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உயர்த்தப்பட்டிருப்பீராக, நீர் ஒருவரே உயர்த்தப்பட்டிருப்பீராக. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீர், நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர், நீர் எங்களை ஆலோசனை தருகிற தேவனாய் இருக்கிறீர். நீர் பெரியவர் ஆண்டவரே. ஆராதனை செய்து தொழுதிடுவேன், என் ஆயுள் உள்ளவரை உயர்த்திடுவேன்.
ஆராதனை செய்து தொழுதிடுவேன். என் ஆயுள் உமக்காக உழைத்திடுவேன். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மானவரே, என் இதயத்தில் என்றென்றும் வாழ்பவரே. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மானவரே, என் இதயத்தில் என்றென்றும் வாழ்பவரே. என்னோடு பேசும் தெய்வம் நீரல்லவா, எனக்குள் வாழ்ந்து வழிகாட்டும் துணையல்லவா. எனக்கான கிருபை எப்போதும் தந்து இமை போல காத்திடும் நிழல் அல்லவா. சொல்லுங்க, எனக்கான எப்போதும் தந்து இமை போல காத்திடும். ஆராதனை செய்து உழுதிடுவேன். என் ஆயுள் உள்ளவரை உயர்த்திடுவேன். ஆராதனை செய்து தொழுதிடுவேன். என் ஆயுள் உயர்த்திடுவேன். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவரே, என் இதயத்தில் என்றென்றும் வாழ்பவரே. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மானவரே, என் இதயத்தில் என்றென்றும் வாழ்பவரே. நானாக நான் இருந்தேன், நீர் வந்ததால் நான் வேறானே. வெறும் மலராக நான் இருந்தேன், நீர் வந்ததால் நறுமணமானே. தாய் போல என்னை தேற்றி நீரே, தந்தையாக தோளில் சுமந்தவரே. தாய் போல என்னை தேற்றி நீரே, தந்தையாக தோளில் சுமந்தவரே. நீர் மங்கிடும் திரியை அணைக்காதவர், நீர் நேரிந்த நாணலை முறிக்காதவர். நீர் மங்கிடும் திரியை அணைக்காதவர், என்னோடு பேசும் தெய்வம் நீரல்லவா, என் வாழ்ந்து வழிகாட்டும் துணையல்லவா. எனக்கான கிருபை எப்போதும் தந்து இமை போல காத்திடும் நிழல் அல்லவா. எனக்கான கிருபை உணர்ந்து சொல்லுங்க, நமக்கான கிருபை அவருடைய எப்பொழுதும் தருகிறார். காத்திடும் நிழல் அல்ல. ஆராதனை செய்து தொழுதிடுவேன். என் ஆயுள்ளவரை உயர்த்திடுவேன். ஆராதனை செய்து தொழுதிடுவேன். என் ஆயுள்ளவரை உயர்த்திடுவேன். நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மானவரே, என் இதயத்தில் என்றென்றும் வாழ்பவரே. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் மானவரே, என் இதயத்தில் என்றென்றும் வாழ்பவரே. நன்றி ஆண்டவரே, எங்களோடு பேசுகிறது ஆண்டவரே. எங்களுக்குள் வாழ்ந்து எங்களுக்கு வழி காட்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையெல்லாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கான கிருபை நீர் எப்பொழுதும் தந்த நிழல் போல எங்களோடு கூட இருந்த எங்களை காக்கிற தேவன் நீரப்பா.
நல்ல ஆவியானவருடைய பிரசனத்தால் நிரப்புவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையினால கர்த்தர் எங்களோடு பேசுங்க. நீர் ஒருவரே எங்கள் மத்தியில் உயர்த்தப்பட்டிருப்பீராக. நீரே சிறந்தவர் ஆண்டவரே. மனப்பூர்வமாய் கர்த்தர் செய்த நன்மைகளால் எங்கள் இருதயத்தின் நிறைவினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எண்ணில் அடங்காத நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறீங்க. அவையில் ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி கர்த்தாவே உங்க நன்றி சொல்ல இந்த ஆயுசு நாட்களும் போதாதப்பா. ஒவ்வொரு நாளும் சுவாசத்தை தந்து நீர் எங்களை ஜீவனோடு காத்துக் கொள்ளுகிறது எவ்வளவு பெரிதான நன்மை ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உம்மை ஒருவரே நாங்கள் உயர்த்துகிறோம். நீரே உயர்ந்தரும். உம் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் இருக்கிற இடங்களில் அப்படியே நாம் கையில் பைபிள் எடுத்துக்கலாம். கையில் பைபிள் எடுத்துக்கங்க. நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் அது பெண்மான்களை ஈடும்படி செய்யும். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. ஸோ நம்மளுடைய யோசனைகள் எல்லாம் மாறி உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் அல்ல என்று தீர்க்கதரிசி ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய நினைவுகள்லாம் மாற்றி கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காய் கவனமாக கவனிப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ரைட். ஆண்டவர் சிறுமை இயேசுவின் நாமத்தில் சபை மக்களை ஒரு விஷயம் கூடி நான் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானம் வாழ்க்கையில் அதிகமாய் பெருகும்படி இந்த வீடியோவை பார்க்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் உள்ளங்களையும் உங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஸோ இன்றைக்கு செய்திக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். நம்ம ஆண்டவருக்கு அநேக குணாதிசயங்கள் உண்டு. அதில் ஒன்று என்னன்னா, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன். ரைட்டுங்களா? இப்போ செய்தியின் தலைப்பு அதுதான். ஸோ காட் ஹூ சேஞ்சஸ் ஈவில் டு குட். தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகிறார். அதை நன்மைக்கு ஏதுவாகவே பல காரியங்கள் முடிக்கிறார். ஏன்னா வந்துட்டு இந்த செய்திக்கு ஆதாரமாய் ஒரு வருஷத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வருஷம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த ஒரு வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமா கவனிச்சு பார்ப்போம். நம்ம மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிற கவனிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, யாருடைய தீர்மானம்? தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவர் யார் யாரெல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறாரோ, அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப அநேக நேரம் நம்ம சொல்லுவோம், நான் ஆண்டவர் இவன் நேசிக்கிறோம், நான் கடவுள் எந்த நேசிக்கிறோம் தெரியுமா? அது நான் சொல்றது அங்கேயும் ஒண்ணுமே கிடையாது. தேவன் எவர்களை அழைக்கிறாரோ, எவனை முன்குறித்தாரோ அவனை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை வந்துட்டு இங்க வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் எவன் இருக்கிறானோ அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான். அப்ப அந்த மாதிரியான ஆட்களுக்கு இங்க வசனம் என்ன சொல்லுது? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். To those who are called according to his purposes, our லைஃப்ல வந்துட்டு all things work together for good for those who love God. எல்லா காரியங்களும் கவனிக்கணும். முதல்ல தேவன் நம்மளை அழைத்தார். அழைப்பிற்கு இணங்கி நாம் செவி கொடுத்து தேவனிடத்தில் வரும்பொழுது இந்த அழைத்த தேவன் நம்மை அவர் மேல் அன்பு கூறும்படிக்கு அவரை கிருபை செய்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவர் நேசிக்கிறோம். அம்மாவா இல்லையா? ஆமென் சொல்றேங்க. அது ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம தேவனை நேசிக்கிறோம். இப்போ தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கிரைட்டீரியா பாருங்க. தேவனால் அழைக்கப்பட்டது ஒண்ணு, தேவனால் அன்பு கூறுகிறவர், நம்ம தேவன் மேல் அன்பு வைத்து நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலேயே கூட எல்லாமே நன்மையாகவே நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லல. கவனமா வாசிக்கணும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, towards the, not everything is good, but everything will happen towards the goodness, those who are called according to his purpose, those who love God. அப்போ நன்மைக்கு ஏதுவாக சகலத்தையும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு கான்டெக்ஸ்டுவலா இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற காரியத்தை பேசணும் அப்படின்னா, கொரோனா வைரஸ், ரைட்டா? அது நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா நல்லது இல்லை. ஆனா எல்லா தீமையான காரியங்களும் நன்மைகள் உண்டு. இந்த உலகத்துல பூமியிலன்னு சொன்னா, இன்டர்நெட் எடுத்துக்கங்களேன், தீமையும் உண்டு நன்மையும் உண்டு. பைக்கு டிராவல் ரோடுன்னு வச்சுங்களேன், தீமையும் உண்டு. ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, சீக்கிரமா ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட்டுக்கு போய் சேரவும் முடியுது, வேகமா டிராவல் பண்ண உதவியா இருக்கு. ஸோ உலகத்துல எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது எல்லாவற்றிலும் தீமையான காரியங்களும் உண்டு, நன்மையான காரியங்களும் உண்டு.
அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸ் சொல்லி நம்ம இப்போ கரண்டா பேசிக்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷன், உலகமே பேசிட்டு இருக்கிற காரியம், இந்த காரியம் பார்க்கும்போது கொரோனா தீமையா நன்மைன்னு கேட்டா, கொரோனான்ற ஒரு காரியம் தீமை தான் கண்டிப்பா. மரணத்திற்கு எதுவாய் மக்களை கொண்டு சொல்லுது, நிறைய பேர் சாகுறாங்க, நிறைய பேர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க, அது பயத்தை உண்டு பண்ணுது, பீதி கலக்கங்களை உண்டு பண்ணுது. இதெல்லாம் நன்மையான காரியங்கள், தீமையான காரியங்கள் தான். ஆனா இந்த தீமையாய் நடக்கிற இந்த சம்பவத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ராமே சொல்லுவோமா? ரைட். அப்போ அவருடைய மறுபடியும் வாசிக்கிறவங்கள்ட்டானே, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், மாற்றமே இல்லை. இந்த அழைப்புக்கு முன்னாடியே எபேசியர் 1:4 வாசிக்கிறபடி உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நம்மளை முன்குறித்தார். அந்த முன்குறிப்பின்படி நம்மளை அழைத்திருக்கிறார். அழைத்த நம்மை அவருடைய பிள்ளையாய் தேவன் மாற்றி எடுக்கிறார். அந்த அழைக்கப்பட்ட நம்ம தேவன் மேல் அன்பு கூறுகிறோம். அப்போ அன்பு கூறுற நம்மளுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, எல்லாமே நன்மை நடக்கும் என்று எதுவும் சொல்லல. அநேக நேரங்கள்ல நம்ம இயேசுவை பற்றி பேசும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, மற்றவங்க நம்மளை பார்த்து கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீ தான் இயேசு நம்புறப்பா, அப்புறம் உன் வாழ்க்கையில் ஏன்பா அப்படியாச்சு? நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எதனா நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனை கிளைம் பண்ணி தான் அவங்க காட்டுவாங்க. இப்படி ஏன் வாழ்க்கை நடந்தாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது ஏன் வாழ்க்கையில் நடந்தது? நீ தான் தேவன் நேசிக்கிறல்ல, அவர் நல்லவர்னு சொல்றதில்ல, நன்மை செய்வார்னு சொல்றதில்ல, அப்ப இப்படி ஒரு காரியம் ஏன் உனக்கு நடக்குது? உன் வாழ்க்கையில ஏன் மாறல? பவுலுடைய வாழ்க்கையில கூட பார்க்கும் பொழுது, பவுலுடைய சரீரத்துல பிசாசுடைய தூதனால ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவருக்கும் வேதனை இருந்தது, பெரிய ஊழியக்காரர் தான், அவர் வாழ்க்கையில பெரிய நெகட்டிவா இருந்தது. அதை எடுத்து போட சொல்லி பவுல் சொல்றாரு, எல்லா சூழ்நிலைகளும் மனரம்யமா, எவ்விதத்திலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். திருப்தியா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் எப்படி வாழ்றதுக்கும் நான் போதிக்கப்பட்டேன் வேற சொல்றாரு பிலிப்பியர்ல வாசிக்கும் போது. அப்போ அப்படி ஒரு எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க தெரிந்த பவுலே ஆண்டவர் எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்ற, எடுத்து போறேன்னு ஆண்டவர் சொல்லல, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் வளரணும். இனி இயேசுவின் நாமத்திலே சபை மக்கள் மட்டுமல்ல, இந்த வீடியோ பார்க்கிற எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன். அது என் வாயால நான் தைரியமான ப்ரொனவுன்ஸ் பண்றேன், அறிக்கையிடுறேன். உங்க வாழ்க்கையில இந்த கொரோனா வைரஸ் ஒருவேளை உங்க சரீரத்துல பாதிப்பு ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய கிருபை உன் சரீரத்துல கிரியை செய்த கொரோனா வைரஸை பார்க்கிலும் அதிகமான பலத்தை கொடுக்கிறது. ஆமென் ஆமென் சொல்லி சுதந்திரத்தை கொள்ளுங்க. அப்போ கொரோனா வைரஸ் பலவீனத்தை உண்டு பண்ண, ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து யார் எப்படி பாதிக்கும்னு தெரியல, யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க கூட தெரியலையா. நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி சக்தி யாருக்கு அதிகமா இருக்குதோ அவன் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவனுக்கு அது எதுவுமே பண்றது இல்லையா. ஆனா அவன் பக்கத்துல நோய் எதிர்ப்பு சக்தி சரீரத்துல கம்மியா இருக்கிற ஒருத்தர் தானா, இவனுக்கு இருந்து அவனுக்கு பரவிடுது, அவனுக்கு நோய் ஆகுது, அது அவனுக்கு மரணத்தை கொண்டு வருது. ரைட்? இருக்கிறதுல மிகப்பெரிய இம்யூனிட்டி பவர் என்ன தெரியுமா? தி கிரேஸ் ஆஃப் காட். மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் மட்டும் இல்ல, எல்லா தீமைகளையும் எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இம்யூனிட்டி பவர்னு சொன்னா கர்த்தருடைய கிருபை தான் நம்ம வாழ்க்கையில. அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு இம்யூனிட்டி பவர் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ராமன் சொல்லுவோமா? ஆமென் அல்லேலூயா. அப்போ அதுதான் முதல்ல மக்கள் குத்தி காட்டுவாங்க, அப்போ வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கு, உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதுதான் வந்து முதல்ல மக்கள் சொல்லுவாங்க. ஏன் அப்ப அவங்க நம்ம சொல்ல வேண்டிய முதல் பதில் என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நன்மையா நடக்கணும் வசனம் சொல்லல. பூமியில வாழ்றதுனால, பாவத்திற்குரிய உலகத்தில் நாங்களும் வாழ்றதுனால எங்க வாழ்க்கையிலையும் தீமையான காரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு. அதை வந்துட்டு சில நேரங்கள்ல, அநேக நேரங்கள்ல கர்த்தரே அலோவ் பண்ணிடுறாரு. இனி கொரோனா வைரஸ் இத்தனை லட்சத்துல ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாகணும்ன்ற தேவ திட்டமா? பாவியோட மரணத்தை விரும்புறது இல்லைன்னு வசனம் சொல்லுது. இயேசு பூமியில் இறங்கி வந்த காரணமே மனிதனை அழிப்பதற்காக, ரட்சிப்பதற்காக தான் வசனம் சொல்லுது. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுதுன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க பெரிய மேதாவிகள் மாதிரி அவங்கள குற்றம் சொல்லவோ பழி சொல்லவோ இல்ல, உபதேச ரீதியா ஒரு கோளாறு இருக்கும்போது அதை பேசணுன்ற ஒரு உணர்வு ஆவியில் ஏற்படுத்துகிறார். அதனால சொல்ல வேண்டியது வாய்ப்பு இருக்கு. கொரோனா வைரஸை கர்த்தர் கொடுத்தார், ஆண்டவர் ஏன் கொடுக்க போறாரு கொரோனா வைரஸை? உன்னுடைய தவறான தீர்மானம், உன்னுடைய தவறான மனிதனுடைய ஒரு தவறான ஒரு செயல், அதையே ஆண்டு தடுக்க போறாரு. அப்படி தடுக்கிறதா இருந்தா இன்னைக்கு கொரோனா வைரஸ் உருவாக்குறவன் தடுத்திருக்க கூடாது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பழத்தை பறிச்சு சாப்பிடும்போது அங்கேயே தடுத்து இருந்திருக்கணும். இது அப்போ அங்கேயே தடுத்து இருந்தாருன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. இனி நான் பிரசங்கம் பண்ண வந்தாலும் நீங்க வந்து கேட்க வந்தாதில்ல, பாவமே உலகத்து வந்திருக்காது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஆண்டவர் தடுக்கல. ஏனென்றால் கர்த்தர் மனிதனுக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தான் தேவன் என்று சொல்லி எல்லாருக்கும் விலக பண்ணின போதிலும் என்னை கண்டிப்பா ஏற்றுக்கொண்டே ஆகணும் எங்கன்னா கட்டளை போட்டிருக்காரா? கட்டாயப்படுத்தி மத மாத்த நீங்க கண்டிப்பா நீ என்னை ஏற்றுக்கொண்டுதான் யாரை கட்டாயப்படுத்துறாரு? இல்ல. இதே சுயாதீனத்து நிமித்தமாய் நானாகவே அவர் ஒருவரை தவிர வேற கடவுள் இல்லை என்பதை அவர் பிரமாணத்து நிமித்தமாய் நான் அறிந்தேன் என்று சொல்லி நானாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுயாதீனம், ஃப்ரீடம்.
டு சூஸ் வாட் வி வாண்ட் அண்ட் வாட் வி டோன்ட் வாண்ட். எனக்கு எது வேண்டியது வேண்டாம்ன்ற தேர்ந்தெடுக்கக்கூடிய தீர்மான தன்மையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ கொரோனா வைரஸ் வந்து இவன் உட்காந்துட்டு எனக்கு கரெக்டா பில்லி கிரஹாம் ஒரு முறை ஐயா அழகா சொன்னாரு, உலகத்துல ஒரு நல்ல ஒரு எவாஞ்சலிஸ்ட், மிகப்பெரிய எவாஞ்சலிஸ்ட். அவர் கடந்த வருஷம் கத்தருக்குள்ளார அடைந்தார். அவருடைய கூட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அவருடைய சுவிசேஷ கூட்டத்தில் நல்ல ஒரு சுவிசேஷகர். அவர் சொன்னாங்க, ஒரு கையில பைபிள் ஒரு கையில் நியூஸ் பேப்பர், இல்லைன்னா பிரசங்கம் பண்றது வேஸ்ட் அப்படின்னாரு. ஒரு கையில பைபிள் ஒரு கையில் நியூஸ் பேப்பர். சத்தியமும் தெரியணும், என் நாட்டில் என்ன நடக்குதுன்றதும் தெரியணும். அப்போதான் சத்தியத்துக்கு எதுவாக கம்பேர் பண்ணி பார்த்து கரெக்டா பேச முடியும். ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, என்ன பிரசங்கம் பண்றாரு தெரியுமா? ஆண்டவர் ரத்தத்தால் விலைக்கரமா மீட்டு கொண்ட சபை, அது எப்படி வந்து வைரஸ் வந்து பூட்டி போட முடியும், ஏன் தெரியுமா அப்படின்ட்டு இவருக்கா என்ன புரியுதோ அந்த காரணங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அரசியல்வாதி என்னைக்கு மேடல் ஏற்றி பகிரப்படுத்த ஆரம்பிச்சீங்களோ அன்றையோட முடிச்சு. இந்த ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரர் பிடிக்கல, இவர் பக்கம் ஒரு கிரௌடு சுத்திக்கிட்டு இருக்குது, அவரை ஃபாலோ பண்ற ஆட்கள் இருக்கு, இவர் பக்கம் ஒரு கிரௌடு சுத்திக்கிட்டு இருக்கு, பேர் சொல்ல நான் விரும்பல. சோ நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ சொல்றது கரெக்டா நான் சொல்றது கரெக்டா, மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டோம் குற்றம் சொல்லிக்கிட்டோம், இதுதான் ஒழிவா போய்கிட்டு இருக்கு. இது இந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லைங்க, ஆதி திருச்சபையில இருந்துச்சு. கொரிந்து சபையில பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, அங்க ஒரு கூட்டம் கூடுச்சு. என்ன கூட்டம் அப்படின்னு, நான் பவுலை பின்பற்றுவேன், நான் அப்போலோ பின்பற்றுவேன் அப்படின்னு பெரிய கூட்டம் கூடுச்சு. பவுல் ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு, பவுல் விதை விதைத்தான், அப்போல நீர் பாய்ச்சான், விளைய செய்கிறது கர்த்தர். அவர் தான் எல்லாத்தையும் செய்யறாரு. இங்க நானும் ஒண்ணுமே இல்லப்பா, பவுல் நானும் அப்போலோ ஒன்னாதான் இருக்கிறோம், நீங்க தான் எங்க பேரை சொல்லி பிரிஞ்சிருக்கீங்கன்னா. ஆனா இங்க என்னன்னா அதையும் தாண்டி அடுத்த லெவல்ல போயிருச்சு. இங்க பவுல்னு சொல்ல ஆளு, அப்போலோன்ற மாதிரி பெரிய ஊழியக்காரங்க, இவங்க யாரும் ஒன்னா இருக்கிற மாதிரிலாம் தெரியல. இவங்களுக்குள்ளே விரோதம், இவங்களுக்கு அவரை பத்தி இவர் கமெண்ட் அடிக்கிறது, இவருக்கு அவர் பேக் கவுண்டர் கொடுக்கறது, இதுதான் செய்தியை பயன்படுத்திட்டு இருக்காங்க, இதுதான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. தப்பு இல்லை, அது தேவையில்லாத காரியம். மக்களுக்கு தேவையான சத்தியத்தை போதிக்கும். இதுல வந்து கொரோனா வைரஸ் கத்தர் ஏன் கொடுத்தாரு தெரியுமா? சபையில வந்துட்டு சபையில இல்ல, ஊழியங்கள்ல வந்துட்டு மேடையில அரசியல்வாதிகள் ஏற்றி உட்கார வச்சுட்டீங்க. நீ பேசி அவன் கேட்கணும், அவன் பேசி நீ கேட்கறவங்க ஆகி போச்சு, அவனுக்கு பேசுற வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னு இது ஏகப்பட்ட கவுண்டர். சபையை கத்தர் மூடி போட்டார், கொரோனா வைரஸ் கத்தர் அனுமதித்தார், கத்தர் தான் கொரோனா வைரஸ் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. பாவம் பெருகிறதுல கிருபை பெருகும், மனிதன் ரட்சிப்பு நேராக வழிநடத்துவது தேவ திட்டம். அவன் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவருடைய வருகை கூட இன்னும் தாமதப்படுதான். அவர் வசனம் சொல்லுது, அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வருகையை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் தம்முடைய வருகையை குறித்து தாமதமாயிருக்கார். இதான் வசனம் சொல்லுது. அப்ப ரட்சிப்பிலிருந்து, வருகையிலிருந்து, ஆக்கின திருப்பு தண்டனையிலிருந்து எல்லாவற்றையும் தள்ளி வைக்கிறார். ஒரே காரணம் மனித ரட்சிப்பிற்காக. இப்படி வசனம் சொல்லும் போது எங்கேயாவது வசனத்துல வந்து ஆண்டவர் கொரோனா வைரஸ் கொடுத்து அடிப்பார்னு இருக்கா? இது தேவ திட்டமா, தேவ நோக்கமா? அதனால மனுஷன் அனைவரை புரிந்து கொள்வது கிடையாது. தேவனுடைய முன்ஞானத்திற்கும், the pre knowledge of God, அதுக்கும் தேவனுடைய திட்டம், the will of God, அதுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. தேவன் தம்முடைய ஞானத்தில் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். ரைட்? எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். அது God's pre knowledge, தேவனுடைய முன் ஞானம், omniscience of God. தேவனுடைய திட்டம் அப்படின்னு சொன்னா God's will, இதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டமுள்ளவராக இருக்கிறார். ரெண்டுத்தையும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதேன் தோட்ட சம்பவம் எடுத்துக்கோமே. ஆதாம் ஏவாள் பழத்தை பறித்து அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பாகவே அவர்கள் சாப்பிடுவார்கள் என்பதை கர்த்தர் அறிந்தார். அவருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அவருக்கு தெரியும்ன்ற காரணத்தினால அது தேவ திட்டம் சொல்ல முடியுமா? தாவீது பச்சை பருவ பாவம் செய்யும் பொழுது அவன் உப்பரியின் மேல இருந்து அவளை பார்த்ததும் தேவனுக்கு தெரியும். அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் இப்படிதான் செய்வான்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் தெரியும்ன்ற காரணத்தினால தாவீது பாவம் செய்தது தேவ திட்டம்னு சொல்ல முடியுமா? முடியாது. God's will is different, God's pre-knowledge is different. தேவன் தம்முடைய முன்ஞானத்தில் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்ற காரணத்தால் அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று சொல்ல முடியாது. இல்ல, ஆனா பூமியில என்ன நடந்தாலும் இதெல்லாமே தேவ திட்டத்துக்கு அண்டர்ல வந்துடும். தேவ திட்டத்தை தாண்டி வெளியெல்லாம் எவனும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ சபையை மூடி போட்டாரு மே 3ஆம் தேதி. அதாவது கோபமா ஆக்ரோஷமா அச்சா புச்சா கத்தி பேசியாச்சுன்னா வைராக்கியமா அப்படியே ஒரு பெரிய செய்தி மாதிரி ஒரு ஃபீல் அநேக ஊழியக்காரங்களுக்கு வந்துருது. அப்படி கிடையாது. அது இல்ல சத்தியம். மே 3ஆம் தேதி சபை திறக்கப்படும் நினைக்கிறீங்களா? சபை திறக்கப்படாது. சபை எதை சொல்றாரு? பில்டிங். அப்ப அவருக்கே வசனம் தெரியலன்னு அர்த்தம். 1 என்ன சொல்லுது? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வாசமா இருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறிகிறீர்களா?
தேவாலயம் இயேசு ஏன் சிலுவையில் தூக்கி எமர்ஜென்சி அடிச்சாங்க கடைசியில? முடிச்சா அவன் அப்படின்னு சொல்லி எதுல இறங்கினாங்க? தேவாலயத்தை இடிச்சுட்டு 3 நாள்ல கெட்டவன். எதை சொன்னாரு? சாலமோன் தேவாலயத்தையா இல்ல சரீரமாகிய தேவாலயத்தையா? சரீரமாகிய தேவாலயத்தை சொன்னாரு. அது பொறுத்துக்கே முடியல. எழுதுறல தேவதூஷணம் சொல்றான் கடைசியா. இனி அதே தேவதூஷணத்தை அநேகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரீரமாகிய தேவாலயம் என்ற உபதேசத்தையே மறந்து பில்டிங் சபை மூடப்பட்டு போச்சு, சபை மூடப்பட்டு போச்சு, சபை இல்லாம போச்சு. எங்க சபை இல்லாம போச்சு? இயேசு எருசலேமுக்காய் கண்ணீர் விட்டார், ரைட்டா? ஆமா, அது நடந்து ஏன் அழுதாருன்றது அன்னைக்கு அவனுக்கும் புரியல. ஆனா ஒரு ஞாபகம் சரியா இருக்க முடியல, 70 வருஷம் நினைக்கிறேன். அது நடந்து பிறகு வந்துட்டு பயங்கரமான பர்சிக்யூஷன் உபத்திரம் உண்டாகி இஸ்ரவேல் தேசம் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படிக்கு இஸ்ரவேல் தேசம் இல்லாதபடிக்கு மொத்தமா ஸ்கேட்டர் ஆயிடுச்சு, பிரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் பெருச்சு. அப்போ வந்துட்டு பிலதெல்பியா சபை, பெர்காமு சபை, அந்தியோகியாவில் நடந்த சபை, எருசலேம் நடந்த சபை, இது எதுவுமே இல்லாம போயிருச்சு. அப்ப அதனால ஆதி திருச்சபையின் காலத்துல மட்டும் தான் சபை நடந்தது, இத்தனை ஆண்டு வருஷமா சபை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சபைன்னு சொல்லி எதை பேசுறாங்க? பில்டிங் இல்ல, சரீரமாகிய ஆலயம். எங்க கூடினாலும் கர்த்தர் வருகிறார், எங்க கூடினாலும் கர்த்தர் இருக்கிறார். எங்க இருந்து ஆராதிச்சாலும் கர்த்தர் கேட்கிறார். வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் போதிக்கிறார், உணர்த்துகிறார், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பெஸ்ட் டீச்சர் இஸ் ஹோலி ஸ்பிரிட். சொல்லிக் கொடுக்கிறாரு. இது ஒரு வைராக்கியமான பிரச்சனை மாதிரி. அது சபைகள் மூடப்பட்டு போச்சு, சபை இன்னைக்கு திறக்கப்படும் தெரியுமா? மே 3 சபை திறக்க நினைக்கிறீங்களா? திறக்கப்படாது. ஊழியக்காரங்க மனம் திரும்பி அழுது ஒப்பு கொடு. என்ன இது? 3 சபை திறக்காதுன்னு ஒருத்தர் சொன்னார்ல, சரி எப்ப திறக்குன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து. ஏன்னா 3 சபை திறக்காதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்போ இது தெரிஞ்சதுன்னா அப்ப இன்னைக்கு திறக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும்ல, அதை சேர்த்து சொல்ல வேண்டியதுதானே? ஆண்டவர் தான் கொரோனா கொடுத்தார். ஆண்டவர் ஏன் கொரோனா கொடுக்க போறாரு? என் சத்தியத்தை தெளிவா புரிந்த ஆட்கள் நன்றாய் புரியும். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவரே ஆண்டவர், ஒருபோதும் தீமையை செய்கிறவர் அல்ல. அந்த தீமையை நல்லா கவனிங்க. நம்ம மாட்டில் இதுல கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் செய்தார், ஆனால் அங்க அழித்தார், தண்டித்தார் அப்படின்னா அது நீதி, அது பேர் தீமை கிடையாது. அவர் நீதியாய் செய்தார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அமலேக்கியர்கள் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு எகிப்தில இருந்து இஸ்ரேல் புறப்பட்டு போகும்போது அமலேக்கியர்கள் அவங்க ஊரை தாண்டி போறதுக்கு அவன் அலோவ் பண்ணல. இதனால ஆண்டவர் வந்துட்டு அவங்களை மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ராவை சுத்தி இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டியதா ஆகி போச்சு. அந்த டைம்ல வந்துட்டு அமலேக்கியர்ல கர்த்தர் அழிக்கல. இதெல்லாம் தாண்டி நியாயாதிபதிகள் காலையோட இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரிச்சு நியாயாதிபதிகள் எல்லாம் வந்து சிம்சனுடைய காலங்கள் எல்லாம் முடிஞ்சு சவுல் என்று சொல்லி முதல்ல ஒரு ராஜா ஏற்படும் பொழுது கர்த்தர் அப்போ நினைவு கூறாரு. அப்ப சொல்றாரு, என்னோட நீதியை நான் நிலைநாட்ட விரும்புகிறேன். இந்த சவுல் ராஜாவை கொண்டு ஆண்டு சொல்றாரு, அமலேக்கியர்கள்ல பிள்ளைகள் இருந்து, குழந்தைகள் இருந்து, பெண்கள் இருந்து, ஆடு மாடு மிருகஜீவன்ல இருந்து அந்த அந்த தேசத்தை மொத்தமா காலி பண்றா அப்படின்னு சொல்லி சவுல் கிட்ட சொல்றாரு. அது நீதி. கர்த்தர் தம்முடைய நீதியை நிலைநாட்டுகிறார். நியாய பிரமாணத்தின்படி இஸ்ரவேல் மக்கள் எப்பெல்லாம் வந்துட்டு பாவத்தில் விழுந்து போனார்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது தண்டனை இல்லை, தேவனுடைய நீதி. God is righteous God. அவர் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். நியாய பிரமாணத்தின்படி அவர் நீதியை செய்தார். ஆனா என்னைக்கு இயேசு சிலுவையில மரித்தாரோ, இன்றைக்கு அவருடைய ரத்தம், நல்ல கவனிங்க, ஆபேல் ரத்தம் ஆபேலுக்காய் மட்டும்தான் பேசியது. இயேசுவின் ரத்தம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்காய் பேசிக் கொண்டிருக்கிறது, எல்லாருக்காகவும். இன்னைக்கு வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு மனுஷன் அழிக்கிறேன் அப்படின்னா இல்ல, அது பேரு இல்ல, ஆண்டவர் அப்படி செய்யறது கிடையாது. அப்படின்னா பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுன்ற வசனத்தை பைபிள் எல்லாம் கிறுக்கி போட்டுருங்க. வசனம் சொல்லுது, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும். என்ன பிரச்சனை? பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும், அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு அங்க என்ன நடந்தது, இப்ப இங்க என்ன நடக்குதுன்ற வித்தியாசம் தெரியாம பைபிள்ன்ற பேர்ல மொத்தத்தை எடுத்து வச்சுட்டு, இங்க பாத்தியா ஆமோஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, இங்க பாத்தியா ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, இங்க பாத்தியா எரேமியால சொல்லப்பட்டிருக்கு. அங்க சொல்லப்பட்ட வசனம் யாருக்காய் எதற்காய் என்ன காரணத்தோடு ஏசாயா எதை சொன்னார், அது நிறைவேறிச்சா நிறைவேறலையா? ஃபார் எக்ஸாம்பிள் தானியேல் புத்தகம் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? எத்தனை தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கு, இனி எதில் நிறைவேற போகுது, அது எப்போ நிறைவேறும், அது கரெக்டா பார்க்க தெரியணும். நமக்கா என்ன புரிஞ்சதோ, நமக்கா என்ன தெரியுதோ எடுத்து வச்சுக்கிட்டு வசனம் சொல்றது பத்தியா கர்த்தர் நீதி செய்கிறார், அவர் வந்துட்டு அழிக்கிறார், அவர் தண்டிக்கிறார், மனிதத்துல பாவம் பெருகி போச்சு, அதனால கர்த்தர் நாசம் பண்ணுது. அது ஆண்டவர் பண்ற செயல் இல்ல. கர்த்தர் தீமையை ஒருபோதும் செய்கிறவர் அல்ல. ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், நல்லா கவனி. யோபுடைய வாழ்க்கையில யோபை சோதிக்கும்படி பிசாசு தான் வந்தானே தவிர கர்த்தர் சோதிக்கல. ஆனா அந்த சோதனையை அவன் வாழ்க்கையை கர்த்தர் அனுமதித்தார். அந்த காலம் முடிஞ்சு போச்சு. என்னைக்கு இயேசு எனக்காய் மரித்தாரோ அன்னில இருந்து என்னுடைய ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல அவர் தான் என்ன சிக்ஷிக்கிறாரே தவிர பிசாசு அனுப்பி சிக்ஷிக்கிறான்னு சொல்றதே கிடையாது. யோபு வந்துட்டு நான் தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயும் பேசவே இல்லை, ஆனா நான் தைரியமா சொல்ல, நான் கர்த்தருடைய பிள்ளை.
அப்பா அவர் எனக்கு தகப்பன், அப்பா எனக்கு அவர் உறவு உண்டு, அவர் தான் என்ன சிச்சிப்பார், அவரே தான் 2 தட்டு தட்டுவாரு, அவரே தான் என்ன உதைப்பார், அவர் தான் என்ன சரிப்படுத்துவாரே தவிர அப்படி சரிப்படுத்தும் பொழுது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு நோயை கொடுக்க மாட்டார். நீ வந்து ரொம்ப ஐஸ் ஹோட்டலாம் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுற, உனக்கு நல்ல நோய் வரட்டும் தான் போ நல்லா சாப்பிடு, வாங்கி தர மாட்டாங்க. பிள்ளை அழுதாலும் பரவாயில்ல ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன் தான் பாடிப்பார். அதான் சிச்சிப்பு, கரெக்ஷன். அதை புரிஞ்சுக்கிட்டு கிடையாது. யோபு வாழ்க்கையில பிசாசு தாங்க அசுத்தமான காரியத்தை, எப்படி சொல்றது, ஆபத்தான காரியத்தை, அநீதியான காரியத்தை, உபத்திரவத்தை, துன்பத்தை, தொல்லைய யோபுக்கு பிசாசு கொண்டு வந்தா, கர்த்தர் கொண்டு வரல. அது ஆண்டவர் அனுமதித்தார். என் ஆண்டவர் தீங்கு செய்கிற தேவன் அல்ல, அவர் நன்மை மட்டுமே செய்கிறவர். இயேசு கிறிஸ்து பூமியில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தால் வசனம் சொல்லுது. உயிர் தெழுந்த பிறகு கொரோனா விடுகிறாரா? அந்த அளவுக்கு வசனத்தினுடைய ஒரு பேசிக் நாலேஜ் இல்ல. பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் தம்முடைய வருகையில பிரதான தூதருடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு அவர் வானில் தோன்றி வரும் வரைக்கும் அவர் கிருபை உள்ளவராய், பொறுமை உள்ளவராய், அவர் நன்மை செய்கிற தேவனா மட்டும்தான் இருக்கிறார். மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. சரி, பைபிள்ல இருந்து ஒரு சில சம்பவத்தை நான் பார்க்க போறோம். நிறைய சொல்லலாம். தீமைகள் எதன் நிமித்தமா நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பல காரியங்கள் சொல்லலாம். ஆனா அதிகபட்சமா எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அனுபவத்தை மட்டுமே நான் பேச விரும்புறேன். தீமை எது நிமித்தமாய் வருகிறது? மனிதன் நிமித்தமாய் தீமை வருகிறது. யார் நிமித்தம் வருது? மனிதன் நிமித்தமாய். மனிதன் நிமித்தமா பூமியில தீமை வருது. நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். நம்மளுடைய வளர்ச்சியோ நம்மளோட நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை கண்ட வேற ஒருத்தருக்கு ஆகாது. நமக்கு விரோதமா அவன் குழி பறிப்பான். ஸோ மனித நிமித்தமாய் தீமை வரும். அது அவனுடைய சுயாதீனத்துல அவன் பண்றான். அதையும் கர்த்தர் பூமியில் அலோவ் பண்றாரு. அந்த தீமை எனக்கு வருது, ஆமா வருது. ஆனா அந்த தீமையும் நன்மைக்கு ஏதுவா கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். ஒரு பிரபலமான ஒரு கதை என் சபை மக்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மெசேஜ் யூடியூப்ல பாக்குறேன் எல்லாருக்கும் இந்த கதையை ஒரு முறை கூட நான் ஞாபகப்படுத்துறேன். எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி கதை தான். ஒரு ராஜா இருந்தார் ஊர்ல. எனக்கு கதைன்னு சொன்னாலே ஒரு ஊர்ல ஒரு ராஜா வந்து ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா அரசவையில் நல்ல வயது முதிர்ந்த மந்திரிமார்கள், ஆலோசனை ஆட்கள் இருந்தாங்க. ராஜாவோட பையன் இளவரசன் வாழ் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அதில் வந்து கத்தி கையில் பட்டு ராஜாவோட பையனை சுண்டவர்கள் கட்டாயிருக்கு. சுண்டவர்கள் தரிச்சு தனியாக போயிருக்கு. அப்போ ராஜா பயங்கர டென்ஷன், என் பையனுக்கு ஒரு விரலாம் போயிடுச்சு. ஏன்னா அது அவங்களுக்கு பயங்கர பிரஸ்டீஜ் இஷ்யூல, பயங்கர பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ராஜாவோட பையனுக்கு ஒரு கையில் விரல் இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய நியூஸ் அந்த காலத்தில். அப்போ வந்துட்டு ராஜா ரொம்ப டென்ஷனா அப்படி என்ன பண்றது தெரியல அப்படின்னு சுத்திட்டு இருக்கும்போது அரசவையில் இருக்கிற ஒரு மந்திரிமார், ஒரு மந்திரி, ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரி கிட்ட இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்குமா சொன்னாரா, எல்லாம் நன்மைக்கே ராஜா அப்படின்னா. ராஜாக்கு வந்து ஆடை, என் பையனுக்கு கையில விரல் கட்டாய் விரல்லாம் போயிடுச்சு, கையில நன்மைக்கு அது நன்மைக்கா இருக்க முடியும். தூக்கி கோவம் வந்துட்டு இந்த ஆளை தூக்கி ஜெயில போடுங்க, தூக்கி சிறையில் வச்சாச்சு. நாட்கள் போனது, வருஷங்கள் போனது. ராஜாவோட பையன் திருப்பி ராஜா ஆக போறான் அடுத்து. ஸோ அதில் வந்துட்டு எல்லா பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது யுத்த வீரர்களோட கூட சேர்ந்து போர் வீரர்களோட கூட காட்டுக்கு போறாங்க, வேட்டைக்காக போறாங்க. அப்போ காட்டுக்குள்ள போகும்போது வந்துட்டு இங்கே வழி மாதிரி ஸ்லிப் ஆகி அடர்ந்த காட்டுக்குள்ள போய் ஆதிவாசிகள் கையில, மலைஜாதி மக்கள் மக்கள்கிட்ட மாட்டிக்கிறார். அவங்க வந்துட்டு அவங்களோட தெய்வத்துக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லி பூஜை நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ வந்து பலி கொடுக்க சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இவரை பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ வந்துட்டு இவனை பலியா கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு கையை பின்னாடி பக்கமா கெட்டி தலைகளை குப்புற படுக்க வச்சு வெட்டுறது பூசாரி கத்தி ஓங்கும் போது வந்து பார்த்துட்டு, டேய் குறபலி கொடுக்க கூடாதா, இவன் கையில ஒரு வெள்ள அவுத்து விடுறா, தெய்வ குத்தாயிடும்டா அப்படின்ட்டு அவுத்து விட்டாங்க. அங்கன்னு தலைதறிக்க ஓடி வந்து அரண்மனையில் வந்து அப்பா கிட்ட, ராஜா கிட்ட வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். அப்போ வந்துட்டு அந்த அரசவையில் இருந்த அந்த மூத்த ஆலோசனை ஆள் அவரு சொன்ன அந்த வார்த்தை ராஜாவுக்கு ஞாபகம் வந்தது, எல்லாம் நன்மைக்கு. அன்னைக்கு அந்த விரல் கட்டானது தீமையான காரியம் தான், மாற்றமே இல்ல. விரல் ஒருத்த கையில கட்டாயம் நல்ல விஷயமா இல்ல, தீமையான காரியம் தான். ஆனா அதையும் நன்மைக்கு எதுவாய் மாறுகிறது பார்த்தீங்களா ஒரு நாள். அதுதான் என் ஆண்டவராகிய இயேசு சரி செய்யும். இன்னைக்கு நடக்கிற இங்க வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மையாக, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இன்னைக்கு இது ஏன் இப்படி நடக்குது நமக்கு தெரியாது. ஆனா இது வந்து ஃபியூச்சர்ல இது எப்படி நன்மைக்கு ஏதுவாய் ஒரு அடித்தளமாய் என் ஆண்டவர் மாற்றுவார்ன்றதை வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். கண்டிப்பா மாறும். எல்லாவற்றும் நன்மைக்கு ஏதுவாய் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் சகலத்தையும் செயற்கற்ற வல்லவராக இருக்கு. அப்போ இந்த மனிதர்கள் நிமித்தமாய் அநேக தீமையான காரியங்கள் வருது. ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம், வாசிப்போமா? யூதாவின் நிருபம் 1 அதிகாரம் வாசிக்கிறீங்க நீங்க.
யூதாவுடைய நிருபத்துல 1 அதிகாரம் 11வது வசனம். அங்க அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை முன்னாடி எடுத்து மென்ஷன் பண்ண ஆசைப்படுறேன். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி. என்ன கூலிக்காக என்ன வஞ்சகம் பண்ணா பிலேயாம்? பைசாக்காக ஒரு 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 தீமையான காரியத்தை பிலேயாம் செய்தான். ஆனா என்ன நீங்க என்ன ஆகமத்துல வாசிச்சா தெரியும். என்ன ஆகும் 22 அதிகாரம் 22, 23, 24, 25 அதிகாரம்லாம் வாசி. 25 அதிகாரத்துல அந்த தீமையான காரியம் நடக்குது. 27 வாசிச்சா தெரியும். இஸ்ரவேல் மக்கள் பாலாக் ராஜாக்கு விரோதமாய் படையெடுத்து போய் பாளையத்தை சுற்றி முற்றுகையிட்டு எப்போ யுத்தம் எடுத்து உள்ள போய் காலி பண்ணலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் திரளாய் பெருகி இருக்கிறாங்க. பாலாக் ராஜா ஒரு எதிரி சொல்றா, இவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர், பூமியின் பரப்பளவை நிரப்புகிறவர்கள். ஒரு எதிரிக்கு தெரிந்து நம்ம எல்லாம் வந்துட்டு தேவனால் அழைக்கப்பட்டு தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நம்ம வந்துட்டு இந்த பூமியின் பரப்பளவை நிரப்புகிறவர்கள் அப்படின்றது ஒரு எதிரிக்கு தெரிந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம அநேக நேரத்தில் புலம்புறோம், விசுவாசம் இல்லாம கதறோம், ஏன் இப்படி ஆச்சு, ஏன் அப்படி ஆச்சு, ஆண்டவரே 1008 கேள்வி கேட்கிறோம். என் தேவன் என் வாழ்க்கையில் எதை செய்தாலும் அது நன்மைக்காகவே செய்வார் அப்படின்ற அந்த ஒரு விசுவாசம் ஒரு விசுவாசிகள் இருக்க மாட்டேங்குது. தகப்பன் பிள்ளைன்ற ஒரு உறவு ஆண்டவரோடு கூட வந்ததுதான் ஒரு காரணமான தைரியமா ஆண்டு கேள்வி கேட்டு இருக்கோம். இப்போ இங்க இந்த பிலேயாம் வஞ்சகத்திற்காக விரைந்தவன் பார்க்கும்போது பிலேயாம் தீர்க்கதரிசி கதையை நம்ம ஷார்ட்டா சொல்லிடுறேன். நீங்க பைபிள் எடுத்து வாசிக்க தேவையில்லை. நீங்க வாசிக்கணும் அப்படின்னா என்னாகும் 22 இருந்து 25 அதிகாரங்கள் வரைக்கும் அப்படியே வரிசையா வாசிட்டே வாங்க. அதுல அந்த இன்சிடென்ட் ஃபுல்லா நீங்க அதுல வாசிக்க முடியும். பிலேயாம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாலாக் ராஜா கேள்விப்படும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்தி முற்றுகை போட்டிருக்காங்களே, அவர்களை சபித்தால் ஒருவேளை நம்ம அவங்கள ஜெயத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாலாக் ராஜா பிளான் பண்ணி இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியை கொண்டு வரும்படிக்கு முதல்ல அவனுடைய ஆட்களை அவர் அனுப்பி வைக்கிறார். அப்ப அனுப்பி வைக்கும் பொழுது பிலேயாம் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில வந்த ஆட்கள் கிட்ட அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னை போக கூடாது என்று சொன்னார். நல்லா கவனிங்க, நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம்னா, once when my God said it's no, it's always no. ஒரு முறை என் கர்த்தர் நோன்னு சொல்லிட்டாருன்னா, வேண்டாம்னு சொன்னார்னா அது கடைசி வேண்டாமா திருப்பி வேணுமா வேணுமா நீ கேட்க கூடாது. என் வாழ்க்கையில ஆண்டவர் நோன்னு எனக்கு சொல்லுகிற காரியத்தை சரி இப்படி பண்ணா ஒரு ஆண்டர் எஸ் ஆக்கிட்டு வரல, இல்ல இப்படி ஆண்டர் பிரியமா நடந்தா, இல்ல இப்படி ஒருவேளை நான் சரி அப்படி பண்ணால்தான் ஆண்டர் நோ சொன்னாரு, சரி இப்படி பண்ணா ஒருவேளை இதை மாத்தி எஸ் சொல்லுவார்ல, அப்படிலாம் நான் பல முறை பண்ணி பல காரியங்களே வாழ்க்கையில முக்கியமான நான் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் நான் உதவ வாங்கியிருக்கிறேன், பயங்கர அடி வாங்கியிருக்கிறேன். ஒன்ஸ் ஆண்டவர் நோன்னு சொன்னார்னா அது நோ தான். ஆண்டவர் யதார்த்தமா ஜோம் பண்ணும்போது வேண்டாம் மகனே அப்படின்ட்டு ஐயோ இல்லடா தெரியும் வேண்டாம் சொல்லிட்டேன்டா, நான் கவனிக்காம சொல்லி மறுபடியும் ஜோம் பண்றேன் வாடா நான் எஸ் சொல்றேன்டா, மாத்தல மாட்டாரு. அவர் ஒன்ஸ் நோன்னு சொன்னாரா நோ தான் அது. பிலேயாம் தீர்க்கதரிசி கிட்ட முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டார் போகாத, நோ தெளிவா சொல்லிட்டார். இவனும் நோ சொல்லி அனுப்பிட்டான். அந்த ஆட்களும் ராஜா கிட்ட போய் ராஜாவே இது மாதிரி ஆண்டவர் சொன்னாரா அவர் வரமாட்டாராமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச உடனே திருப்பி அடுத்து மறுபடியும் வந்துட்டு ராஜா நான் பண்ற கணம் பொருந்திய ஆட்கள் அவங்க கூட வந்துட்டு இன்னும் அநேக வெகுமதிகள்லாம் கொடுத்து நல்ல கணம் பொருந்திய ஆட்கள் நல்ல ஸ்டேட்டஸ்ல பந்தாவா பெரிய பெரிய ஆட்களை ராஜா அவனோட அரசவையிலிருந்து அனுப்பி வச்சு கூட்டு சொல்றான். இவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறான், ஆண்டவர் மட்டும் நோன்னு சொல்றாரு. அவன்ல வந்த வழியா நோன்னு சொல்லி போன தத்திருப்பான். இவனா சொல்றான் அந்த கணம் பொருந்திய ஆட்கள்ல சம்டைம்ஸ் தான் பிரச்சனை, நம்ம யாரை பிரியப்படுத்துறோம் அப்படின்றதான் பிரச்சனையே. இவன் மனுஷனை பிரியப்படுத்த வந்திருக்கிறவங்க நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க ராஜாவுடைய முக்கிய மந்திரிகள் முக்கியமான ஆட்கள் இவங்க வந்திருக்காங்களே, இவங்க எப்படி நான் மனசுல ஓடிக்க பேசுறது அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுற காரியத்தை கூட நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். காம்ப்ரமைசிங் தி வேர்ட் ஆஃப் காட். இவனா சொல்றான் நைட்டு தங்கிருங்க, நாளைக்கு நான் மறுபடியும் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணி ராத்திரி ஆண்டவர் என்கிட்ட பேச நான் காலைல சொல்றேன். மறுபடியும் அவன் பிலேயாம் வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா இவனுக்கு போறது மனசு இருக்கு, பணம் காசு பொருள் வெள்ளி ராஜா கூப்பிட்டு அனுப்புறான், ராஜாவுடைய ஒத்தாசை அநேக நேரங்கள் இவனுக்கு தேவைப்படும். ஆண்டோடைய தீர்க்கதரிசி ஆண்டவர் நேரடியாக பேசுறார், ஆனாலும் பாரு மனுஷனுடைய தயவை எதிர்பார்த்து நிற்கிறான். அந்த விஷயத்தை தாவீது பாராட்டணும். மனுஷன் தயவை பார்க்கவே இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்ணில் இருக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனத்தில் ஒத்தாசை வரும். இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் என்ன ஒத்தாசைக்கு எதிர்பார்க்குறீங்களா? ஹெல்ப் தேவைப்படுதா? வீட்டில் இருந்துட்டு பண கஷ்டமா பொருளாதார கஷ்டமா சாப்பாடு இல்லையா? நல்லா மனிதனுடைய உதவிகளை ஒருபோதும் நாடாத, கர்த்தரை நாடு, ஆண்டவர் நோக்கி பாரு. என் குட்டி பிள்ளைக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு கூட வந்து வீட்டில் அப்படி இருந்தா டேடா ஐ வாண்ட் அ பிக் ஹவுஸ் அப்படின்னு பெரிய வீடு ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டேன். நான் அவட்ட முதல்ல சொன்னது யூ ப்ரே டு காட், நீ ஆண்டவர்கிட்ட கேட்க.
உலக சரீர பிரகாரமா உலகத்தில் அப்பா என்னோட தேவையை சந்திச்சிடுவார்ன்ற அந்த எண்ணம் கூட என் பொண்ணுக்கு வந்துடக்கூடாது. அப்பா செய்வார், அப்பா தன்னுடைய கடமையை செய்வார். ஆனா பரமபிதா பரம தகப்பன் அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மட்டும் தான் வாழ்க்கையில நீ எதை கேட்டாலும் அவர் சித்தத்தின்படி அவர் தான் செய்வார், நம்மளால செய்ய முடியாது. அந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு இந்த வயசுல சொல்லி கொடுத்துடணும். ப்ரே பண்ணுன்னு சொன்னேன். நம்ம பிள்ளைங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறாங்க. நின்ற இடத்துல உடனே ஃபாதர் காட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் அவ பாட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஐ வாண்ட் a big house in Jesus name I pray-ன்ட்டா. நானா பண்ணிட்டேன்ப்பா, நான் விசுவாசிச்சேன், அவன் ஜெபம் பண்ணா, கர்த்தர் தருவார், அவ்வளவுதான். அப்போ நம்ம இந்த காலத்துல என்ன உதவிகள் தேவைப்படுதோ ஆண்டவர் நோக்கி நிற்போம், கர்த்தரை சார்ந்து நிற்போம். அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அவர் செய்வார். அப்ப இந்த பிலியாம் தீர்க்கதரிசி மனுஷனை நம்பி இருந்தனால ஆண்டவர் வந்து சேர்றா போ, ஆனால் நான் சொல்றது மட்டும் தான் நீ சொல்லணும். ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டார். இவ்வளவு போறான், கழுத சேரம் கட்டிட்டு ஏறி போறாரு. இவரு போகும்போது ஒரு இடத்துல கழுத வந்து வழி மாதிரி இறங்கி கீழே ஓரமா போகுது. பிலியாம் கோவம் வந்துட்டு ஒழுங்கு வழியில போ, எங்க போறேன், கழுதையை போட்டு அடி அடிச்சான். திருப்பி அடுத்த ஒரு இடம் வரும்பொழுது ஒரு குறுகிய இடமா இருக்குது, இது செவுத்தோரமா லெஃப்ட்ல தேய்ச்சிக்கிட்டு போகுது. கழுத கால் தேயுது, பிலியாம் கால் தேயுது செவுத்துல. பிலியாம் கோவம் வந்துட்டு மொழுதி கழுதையை போட்டு அடி அடிச்சுட்டு ஒழுங்கா போகும். மூணாவது இடத்துல வழியே இல்லை, சங்காரத்தோடு கட்டணட்டான், கழுத கபகன் படுத்துருச்சு கீழே. பிலியாம் வந்து போட்டு சம்மடி அடிக்கிறான். அப்போ வந்து கழுத பேசுது, நீர் என்னை உரிமையை கொண்ட நாட்கள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு நாளாவது நான் இப்படி பண்ணிக்கிறேன்னா? பிலியாம் இல்ல. ஒரு கழுத பேசுது, ஏய் பிலியாம் ஆக்ஷன் பண்ணி தரணும். ஹேய் நீ கழுத தானே, இத்தனை வருஷமா பேசுற, இப்ப எப்படி பேசுற, கேட்டு இருந்திருக்கணும்ல. பிலியாம் ராஜா கூப்பிட்டாங்க, போகணும், அந்த மனிதனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், மனிதனை பிரியப்படுத்தணும்னு சொல்லி பிலியாமுடைய எண்ணங்கள் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு வந்துட்டு அதிர்ச்சி விதமான காரியங்கள் நடக்குது. இவன் கண்ணே தெரியல. இவனுக்கு தீர்க்கதரிசிக்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, தேவதூதன் நிக்கிறது கண்ணில் தெரியல. என்னைக்கும் பேசாத கழுத வாயை திறந்து பேசுது, அது ஆச்சரியமா எனக்கு தெரியல. இவன் கவனம் ஃபுல்லா பணத்து மேல போயிடுச்சு. மனிதனை பிரியப்படுத்த ராஜாவோட ஒத்தாசை நாடி ராஜா சொன்னதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேணான்னு சொல்லி ஆண்டவரே ஓகே சொல்ல வச்சு பிலியாம் போயிட்டு இருக்காப்ல. அப்ப அந்த கழுதை சொல்லுது, நான் மட்டும் நேரம் கூப்பிட்டு போயிருந்தேன்னா அங்க நிக்கிற தூதனை போட்டே தெரியுமா. அப்போ பிலியாம் கண்கள் திறக்கப்பட தேவ தூதன் கண்ணில் தெரியுறாரு. நீ ஏன்டா தேவதூதன் கேற, நீ ஏன்டா கழுதை அடிச்ச பாரு. ஒரு கழுதைக்காக ஆண்டவங்க கண்ணத்தை வர நம்மளை விட்டுருவாரா? அநீதியான ஒரு செயல், ஒரு கழுதைக்கு விரோதமா அடிச்சதுக்கு ஆண்டவர் கேற, ஏன்டா அந்த கழுதை அடிச்ச நீ? அப்புறமா பிலியாம் அவருடைய ஜர்னி மூலம் கண்டினியூ பண்ற ராஜாட்ட போய் சேர்ந்தேன். முதல்ல ராஜா மலை மேல கொண்டு பண்ணி வச்சு இந்த ஜன்னல் பத்தியா சபை அப்படின்றாரு. போரையின் மகனாகிய பிலியாம் மூலியமா கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அப்படின்ட்டு வாயை திறந்து பேச ஆரம்பிச்சு மக்கள் ஆண்டவர் சொல்ல வார்த்தை ஆசீர்வதிச்சிட்டான். ராஜா வந்து, நான் உன்னை சபிக்கிறேன்னு சொன்னேன், நீ ஆசீர்வதிக்கிற ஃபர்ஸ்ட் டைம், நீ ஆசீர்வதிக்கிற. நான் சொன்னல கர்த்தர் சொல்றதா சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நான் ஆண்டு தான்ப்பா சொன்னார், நான் சொல்லிட்டேன் அப்படின்னா. ரெண்டாவது மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டாங்க, மறுபடியும் வந்துட்டு பலிபீடம்லாம் கட்டி செஞ்சு மாடுகளுக்கு பலி கொடுத்து செஞ்சு எல்லாம் பண்ணி மறுபடியும் வந்து ஆண்டவர் வந்துட்டு பிலியாம் தீர்க்கதரிசி மூலியமா மறுபடியும் பேச, மறுபடியும் வந்து சபிக்கிறதா போய் நிற்கிறான். ராஜா சபி அப்படின்றான், இவன் மறுபடியும் ஆசீர்வதிச்சான். ராஜா டென்ஷன் ஆயிட்டேப்பா, சாமி ஆளை விடு, நீ அவங்களை சபிக்க வேணாம், நீ ஆசீர்வதிக்க வேணாம், விடுறா அப்படின்ட்டு மறுபடியும் கடைசியா சரி மறுபடியும் உனக்கு இன்னொரு ஸ்பாட்ல கூப்பிட்டு போறேன், நீ என்கிட்ட கண்டிப்பா நீ சபிக்கிற. மறுபடியும் நிற்கிறான். மறுபடியும் ஆண்டு சொல்ற வார்த்தையை சொல்றான், தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அங்கதான் வந்துட்டு 24வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் தெளிவா சொல்லி ஆரம்பிக்கிறார். 23வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கும் போது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல், இந்த ஜனங்களை கர்த்தர் எந்த அளவு பழகி பெருகி அவர்களை பெருக செய்து ஆசீர்வதி வரும்போது இது உலகத்தில் இருக்கிற கண்கள் பார்க்கும்னு சொல்லி ரொம்ப தெளிவா தீர்க்கதரிசனம் சொல்லிடுறார். ஆனா இன்னைக்கு யாரும் தீர்க்கதரிசிகள் அவ்வளவு தெளிவா சொல்ற மாதிரி தெரியல. இன்னைக்கு இவங்க சொல்ற தீர்க்கதரிசனம்லாம் 2015 கர்த்தரின் மூலியமாய் பேசினார். என்ன பேசினாரு? கொரோனா பேசினாராம். சரி, அதை கவர்மெண்ட் முன்கூட்டியே சொல்லி எதனா நடவடிக்கைகள் எடுத்து முன்கூட்டியே எச்சரிப்பு கொடுக்குறது. போற போக்கில் அப்படி என்னவோ அந்த கடையில் முட்டாய் 5 பைசா கிடைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போற கதையால தீர்க்கதரிசி சொல்லிட்டு போறாங்க. என்ன பண்றது? இவன் பிலியாம் என்ன பண்றான், ராஜாவுக்கு ஐடியா கொடுத்துடலாம், பா
இந்த மக்கள் வந்து ரொம்ப நாளா வனாந்தத்துல வந்து இங்க வெளியே பாளையத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க யுத்தத்திற்காக. பெண்களை மறந்து சுகம் கெட்டு போய் இருந்திருப்பாங்க. உன் நாட்டுல இருக்கிற வந்து நல்ல பெண்களை உள்ள அனுப்பி விடு, அவங்களை வந்துட்டு விக்கிரக வழிபாடுக்கு எதுவா விபச்சாரத்துக்கு எதுவும் அனுப்பி விடு. ஆண்டவருக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வந்துடும், அவரே ஆட்சி காலி பண்றாரு, அப்புறம் நீ என்ன ஈஸியா போய் ஜெயிச்சுட்டு போயிட்டு வந்துடலாம். அவன் கர்த்தர் சொல்ல வார்த்தையில் இந்த மாதிரி நயவஞ்சகமான தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஆட்கள் இன்னைக்கு அநேக கடைசி காலத்துல இருக்காங்க. கடைசி காலத்துடைய மிகப்பெரிய அடையாளமே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும். இவர்கள் நிமித்தமாய் மனிதர்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வசனம் சொல்றது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். இவர்கள் மூலியமா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தேவனால் அழைக்கப்பட்டு தேவன் மேல் அன்பு கூறுகிற பிள்ளைகள் கூட தேவ வசனத்தின்படி சத்தியத்தின்படி இவர்கள் உபதேசிக்கிறார்களான்னு சொல்லி பிரசங்கத்தை எழுதி அந்த வசனத்தின்படி கிராஸ் செக் பண்ணி ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்றாரு, இப்படி சொல்றாரு, இது வசனத்தின்படி கரெக்டா நான் தேடி பார்க்கிறேன், நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற மனிதர்கள் விசுவாசிகள் ரொம்ப கம்மி. ஆதி திருச்சபையில் அப்போலோவை பின்பற்றியது போல, ஆதி திருச்சபையில் தேவனை விட அதிகமாய் பவுலை பின்பற்றியது போல, அது நிமித்தமாக ஒரு பிரச்சனை உண்டானது போல, அது போலவே இன்றைக்கு ஒரு பக்கம் ஏஞ்சல் டிவி சாது, ஒரு பக்கம் மோகன் சிராஸ்லஸ், ஒரு பக்கம் எம்டி ஜெகன், ஒரு பக்கம் வின்சென்ட் செல்வகுமார், ஒரு பக்கம் ஆலன் பால், ஒரு பக்கம் பால் தினகரன், ஒரு பக்கம் இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் மனிதர்களை பின்பற்றி அவங்க சொல்றதா வேத வாக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்களே தவிர, இவங்க 1000 கிரியைகளை செய்தாலும், இவர்கள் 1000 பிரசங்கங்கள் செய்தாலும், இவர்கள் கூட்டத்தில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும், அவர்கள் பேசுகிற வார்த்தை லாஜிக்கா கரெக்டா இருந்தாலும், பிப்ளிக்கலா வசனத்தின்படி அது சரியா செக் பண்ணி பார்க்கணும். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்கு உணர்த்தணும், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசணும். இனி அநேகரோட ஊழியக்காரன் பேசிட்டு இருக்கிறாங்க, அநேகரோட ஊழியக்கார வார்த்தை தான் ஞாபகத்தில் இருக்கு அநேகருக்கு. ஆவியானவர் பேசுற அனுபவம் இருக்கா உங்களுக்கு? ஆவியானவர் உங்களுக்கு நினைப்படுறாரா? ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த ஒரு அனுபவம் இல்லாத பட்சத்தில், அது இல்லை அப்படின்னா கண்டிப்பா மனித பீலையாமுடைய ஐடியா கொடுத்தபடி கண்டிப்பா மனிதனுடைய வஞ்சகமான பேச்சுல நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. கவனமா இருங்க. ஆமென். பீலையாம் தீர்க்கதரிசி அழகா ஐடியா கொடுத்துறாரு, பண்ண வைப்பா காலியிடலாம். அது வந்து நீங்க என்னாகமத்துல டியூட்ரானமி உபாகமத்துல வாசிக்கும் போது அங்க பெருசா தெரியாது. அதை பத்தி வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வருஷத்துல அழகா பெர்காமு சபையை பத்தி கர்த்தர் சொல்லும் பொழுது, பெர்காமு சபையை பத்தி சொல்லும் போது அங்க ஒரு குறை உண்டுன்னு சொல்லும் பொழுது அங்க நடந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். வாசிக்கிற கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வருஷம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பெர்காமு சபையில இப்படிப்பட்ட ஆட்கள் உண்டா? இதே அநேக ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு நல்ல பிரபலமான நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு போதகர் அவர் சொல்றாரு, இந்த 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 கொரோனா வைரஸ் ஆரம்பிச்சு இந்த மார்ச் 22 அது சண்டேல அதுல முதல்ல வந்துட்டு போட்டாங்க தடை உத்தரவு நடத்தக்கூடாதுன்ட்டு. அப்போ சனிக்கிழமை இவங்க வந்து வீடியோ பண்ணி போடுறாரு அந்த பாஸ்டர். என்ன அப்படின்னா, வருகிற வாரம் நமக்கு 140 தடை சட்ட உத்தரவு போட்டிருக்கிறபடியால் ஆன்லைன்ல நீங்க சர்வீஸ் எல்லாம் பாத்துக்கலாம். இந்த வாரம் நீங்க சபைக்கு கொண்டு வர முடியாத காணிக்கைகள் எடுத்து வைங்க, அடுத்த வாரம் வரும் பொழுது அடுத்த வாரத்துல காணிக்கையை சேர்த்து இதுல போடுங்க அப்படின்ட்டு. என்ன முக்கியம் இப்ப காணிக்கையில? நயவஞ்சகமான பேச்சு. வசனம் சொல்லுது, பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு, அவருடைய வயிறே அவர்களுக்கு தேவன், பிழைப்பு கொடுத்து ஊழியம் செய்கிறார்கள். அந்த ஊழியத்தில் அநேக ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டதுதான், ஆயிரக்கணக்கான ஆத்துமக்கள் சபைக்கு வருது உண்மைதான். ஆனா அவங்களுடைய உபதேசம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில், இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் அவங்க டார்கெட் ஆத்துமாக்களுடைய ஐயோ சபை வர முடியாம போயிடுச்சு, ஆத்துமாக்கள் சத்தியம் சொல்லிக் கொடுக்க முடியாம போயிடுச்சு, ஒரு ஐக்கியம் எல்லாம் போயிடுச்சு, தேவ சுத்தம் நிறைவேற முடியாம போயிடுச்சு, அதை நோக்கி இருக்குதா? இல்லாட்டி வந்துட்டு அவங்க கிட்ட அப்படியே நல்லா பேசுற மாதிரி பேசி அவன் பேக்கிங்ல இருக்க பணத்தை மட்டுமே குறிய வச்சிருக்காங்களா அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யதார்த்தமான ஒரு நிலையில அப்பட்டமா வெளியரங்கமா காட்டிடுது. வருத்தத்திற்குரிய காரியம். பிழையாம் போல நயவஞ்சகமான ஆட்கள்
தேவ சித்தத்தின்படி தேவ ராஜ்யத்திற்கு ஏதுவாய் தேவ மனிதர்கள் தேவ பிள்ளைகளை கட்டி எழுப்புவதை பார்க்கிலும் அவர்களுக்குரிய வரக்கூடிய ஆத்துமாக்கள் ஞானாசனம் கொடுத்த. நீ ஏன் சபை விசுவாசி, நீ ஏன் கிட்ட தான் வந்த, நான் தான் உனக்கு உதவி செஞ்சேன், நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டேன், நான் தான் உனக்கு ஜெபம் பண்ணேன், ஏன் ஜெபத்தை உனக்கு விடுதலை கிடைச்சது, நான் ஜெபம் பண்ணி தான் உனக்கு வேலை கிடைச்சது, நான் ஜெபம் பண்ணி தான் கல்யாணம் ஆச்சு, நான் ஜெபம் பண்ணி தான் பிள்ளை பிறந்தது, நான் ஜெபம் பண்ணி தான் கத்திராசு வச்சாருன்னு சொல்லி நான் சொல்லி மக்களை பயன்படுத்தி ஏமாத்தி நீ தசமா கொடுக்கலாம், சாபோ நீ சபைக்கு வரலாம், சாபோ நீ என்கிட்ட இல்லைனா சாபோன்னு சொல்லி சாபத்தை குறித்து பேசி தேவனுடைய சுதந்திரத்திலிருந்து மறுபடியும் ஒரு பாண்டேஜுக்குள்ள, ஒரு கட்டுக்குள்ள, ஒரு சிறைச்சாலைக்குள்ள மறுபடியும் மக்களை கொண்டு சென்று இங்க தேவனே அதிகாரி அப்படின்றத மறந்து என் பாஸ்டர் பேச்சை மீறக்கூடாது அப்படின்ற அளவுக்கு மக்களுடைய மனப்பக்குவத்தை இந்த பாஸ்டர்ஸ் தங்களுக்கு ஏதுவாய் உருவாக்கி கொண்டார்கள். பீலையாம் போல தீர்க்கதரிசிகள், பீலையாம் போல உபதேசியார்கள். யாக்கோபு 3 முதல் வசனம் சொல்லுது, அதிக நியாய தீர்ப்பு உண்டு என்பதை அறிந்து அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. The judgment first starts for the pastors and then it spreads to the other believers. இந்த பேலையாமுடைய சம்பவத்தோடு நீ என்னோட செய்தி நான் முடிக்கிறேன். மனித நிமித்தமாய் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிந்தனையான காரியங்கள் அவைகளையும் நன்மைக்கு எதுவாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு யார் நிமித்தமா வாழ்க்கையில் பிரச்சனை, இந்த கொரோனா வைரஸ் மட்டும் எதனால வச்சு நினைக்கிறீங்க? என் ஞாபகம் சரியா இருக்குமானால் நான் என்னுடைய அனலைசேஷன் நான் இது வரைக்கும் அனலைஸ் பண்ணி நான் பார்த்த காரியங்கள் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன். போன வருஷம் என் ஞாபகம் சரியா இருக்கும்னா போன வருஷம் நினைக்கிறேன். போன வருஷம் வந்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா, சைனாக்கு உங்களுக்கு ஆகாது, சைனாக்கு விரோதமா வந்துட்டு ஒரு ட்ரேட் வார், அதாவது பேப்பர் பிரகாரமா ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் வேர்ல்டு கோர்ட், உலக நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடிஞ்சா மட்டும்தான் வந்துட்டு வழக்கு தொடுக்க முடியும், இல்லாட்டி குற்றம் தீர்க்க முடியும், குற்றம் சாட்ட முடியும், பிரச்சனை பண்ண முடியும். ட்ரேட் வாருக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது, ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ட்ரம்ப் என்ன பண்ணாரு, கரெக்டா ட்ரேட் வார் அப்படின்னா பொருளாதார ரீதியாய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யுத்தம் மாதிரி, சரிங்களா? ட்ரம்ப் என்ன பண்ணாரு, சைனாவுடைய ஒரு சட்டத்தை கண்டுபிடிச்சாங்க, அவங்க அமெரிக்காக்கார கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எல்லா மனிதனுக்கும் தனிப்பட்ட சுதந்திரம் உண்டு, அவன் யூஸ் பண்ற போன், அவன் போன்ல வச்சிருக்க டேட்டா அதெல்லாம் பாதுகாப்பா, அது அவனுடைய சுதந்திரம், இதுக்குள்ள தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டிலையும் சட்டம் இருக்குது. ஆனா வந்து சைனால வந்து அப்படி கிடையாது. அரசாங்கம் எப்போ வந்துட்டு டேட்டாஸை கேட்டாலும் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துடணும். இந்த இப்படி ஒரு சட்டம் இருக்கு அப்படின்றத அமெரிக்கர்கள் கண்டுபிடிச்சு ஒரு ட்ரேட் வார் அவங்க மாதிரி தொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப் திடீர்னு ஒரு நாளைக்கு அனௌன்ஸ் பண்றாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னா, போன வருஷம் என்ன அனௌன்ஸ் பண்ணாருன்னா, நாங்கள் இனிமேல் சைனாவுடைய ஃபோன்ஸ் எந்த ஃபோனுக்குமே வந்துட்டு கூகுள் சர்வீஸ் தரமாட்டோம். கூகுள்ன்றது யூஎஸ் கம்பெனி, அவங்களுடைய கம்பெனி தான் கூகுள். கூகுள் தான் நீங்கள் யாருமே ஃபேமஸாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூகுள் இல்லாமல் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறது வாய்ப்பே இல்லை, கிடையவே கிடையாது. கூகுள் குரோம்ல இருந்து எல்லாமே கூகுள் தான், வாய்ப்பே இல்லை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறது எதுவுமே வேலை செய்யாது. அடுத்த நாளைக்கு அவங்களுக்கு ஏற்று விட்டு கொடுக்காம சைனா பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வந்து சைனாஜன் ஓஎஸ் புதுசாக ஒரு ஓஎஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் டெவலப் ஆகி நாங்கள் மேலே வந்துடுவோம் அப்படின்னு அவரும் ஒரு எடுத்து பேசியாச்சு. 2 மாதம் அவகாசம் தர, 2 மாதத்துக்குள்ள உங்களுடைய காரியங்கள்லாம் இங்கே சரி பண்ணிக்க இனிமே. ஏன்னா சைனாவுடைய அவங்களுடைய ஃபோன்ஸ் கூட வந்து நல்லா எக்ஸலண்டான 1 லட்ச ரூபா ஃபோன் வரைக்கும் இருக்குது, அவங்ககிட்டயும் சேல் பண்ணுறாங்க, உலகம் ஃபுல்லாக வாங்குற ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணி இந்த ஒரே காரணத்துக்காக, கூகுளில் டிபெண்ட் பண்ணி உலகமே இருக்கிற காரணத்தினால இவங்க என்னாச்சு, இப்போ இவங்களோட ஃபோன்ஸ் நிறைய விற்பனை ஆகலை, பொருளாதார ரீதியாக பயங்கரமாக தாக்கப்பட்டாங்க சீனர்கள். அடுத்து அவன் பிளான் பண்ணா, நீ இப்படியா பண்ற, நான் திருப்பி பண்றேன், இவன் பயோ வார் ஸ்டார்ட் பண்ணான். என்ன பயோ வார்? இந்த கொரோனா வைரஸ்ன்றது புதுசாலாம் ஒன்று வந்தது கிடையாது. கொரோனான்ற ஒரு நோய் கிருமி ஏற்கனவே, ஒரு வைரஸ் ஏற்கனவே இருக்குது, பல வருஷங்கள் முன்னாடி இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு ஏற்கனவே. என் மனைவியோட எம்பிபிஎஸ் புக்ல கொரோனா பத்தி அவங்க படிக்கிற காலத்துல படிச்சிருக்காங்க. ஆனா அதுக்குரிய மருந்துகளும் உண்டு. அது என்னன்னா, சாதாரண காஃபு, கோல்டு சிம்டம்ஸ், ஃபீவர் தான் கொண்டு ஒரு சிம்டம்ஸா, அதுக்குரிய மாத்திரைகள் சாப்பிட்டா சரியா போயிடும். ஆனா இன்னைக்கு அதுக்குரிய மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சரி ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க லேப்ல வந்துட்டு அதை இன்னும் ஆக்ரோஷப்படுத்துறாங்க, இன்னும் அந்த வைரஸை டெவலப் பண்ணாங்க. எப்படி சொல்றது, மியூட்டேஷன் பண்ணாங்க. சூப்பர், மியூட்டேஷன். அதை இன்னும் டெவலப் பண்ணி, மியூட்டேஷன் வரதான் கரெக்ட், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். மியூட்டேட் பண்ணி இன்னும் டெவலப் பண்ணி விட்டாங்க. இப்ப அதனால ஆச்சு, இப்ப அது வருது, யாரை பாதிக்குது, எப்படி பரவுது, அது என்ன, அதுக்கு என்ன மெடிசன் இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இன்னும் மக்கள் தகச்சிக்கிட்டு இருக்காங்க, சயின்டிஸ்ட்லாம் இன்னும் தகச்சிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அமெரிக்கா பிளான் பண்ணா, டார்கெட் பண்ணா, உலகத்திலேயே அமெரிக்கா தான் இருக்கிறதுலேயே வல்லரசான நாடு, வெல் டெவலப்டு கண்ட்ரின்னு அமெரிக்கா தான் நம்பர் 1. ஆனா இன்னைக்கு அவங்களாலேயே அந்த கொரோனா வைரஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது.
10 லட்சம் பேர் மேல் ஆட்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 50,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் அமெரிக்காவில் மட்டும் செத்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருத்தக்கிட்ட நான் நேற்று பேசிக்கிட்டு இருந்தான். அவன் கனடா இது யூகேல இருக்கு, லண்டன்ல இருக்கான், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கான். அவன் நர்ஸா இருக்கான், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டான். கத்து அற்புதமா சுகம் கொடுத்தாரு, ரெடி ஆயிட்டான், மறுபடியும் டியூட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட அழகா சொன்னான், ஒரு நாளைக்கு யூகேல 600 இருந்து 800 பேர் டெத் இருக்கான். எவ்ரிடே 600 இருந்து 800 பேர் வரைக்கும் டெய்லி சாகறாங்க கொரோனா வைரஸ்ல. இவன் ட்ரேட் ஓவர் எடுத்தான், அவன் திருப்பி பயோ ஓவர் எடுத்தான். அவ்வளவுதான். இது கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்ல முடியாது. மனிதனுடைய தவறான செயல்கள், அது அவன் மனிதனுக்கு ஆண்டவர் சுயாதீனம் கொடுத்து படைத்திருக்கிறபடியால் அதை கர்த்தர் அனுமதிக்கிறார். சரி பண்றா, பண்ணல, பண்ணு இஷ்டம் நீ பண்ணு, சுயாதீனத்தோட உன்னை படைச்சிருக்கிறேன், உன்னை ரோபோட் கண்ட்ரோல் மாதிரி பிடிச்சி வச்சுலாம் படைக்கல, செய்யறான். அது நிமித்தமாய் உலகத்துல எத்தனை பேருக்கு என்ன ஆனாலும், மக்களே நல்லா கவனிங்க, தெளிவா சொல்றேன், நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. சங்கீதம் 91 வாக்குத்தத்த வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதுதான் உன் வீடுனா, உன் வீட்டு பக்கத்துல கூட நோய் வராதான். இது நீ விசுவாசிச்சா கண்டிப்பா வராது. நீ பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பல, அது என்னன்னாலும் ஆகும். அப்படிலாம் விடுங்க. மனிதர்கள் நிமித்தமா இன்றைக்கு பூமியில அநேக தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த தீமையான காரியங்களையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி முடிப்பார், நிச்சயமா முடிப்பார். ஆமென். அல்ல, எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, எதை குறிச்சு பயப்படாதீங்க. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட உதாரணங்கள். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த காரியம் பணத்திற்காக. ஆமா, அவன் செஞ்சது கண்டிப்பா தீமையான காரியம் தான். ஆனா அந்த தீமை நன்மைக்கு ஏதுவா எப்படி முடிந்தது? இயேசு சிலுவையில் மரித்தபடியால் உனக்கு எனக்கும் இன்றைக்கு ஆண்டவர் ஆராதிப்பதற்கு ரட்சிப்பு, பரிசுத்தம், பரலோகம், நித்திய ஜீவன் ஃப்ரீ, இலவசமாக கர்த்தர் கொடுத்தார். ஆமென். யூதாஸ் பண்ணது நல்லதா கெட்டதா? கண்டிப்பா கெட்டது. இயேசுவே மத்தேயுல சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்குற அந்த மனுஷன் பிறக்காமல் இருந்தால் நலமா இருந்திருக்கும் அப்படின்றாரு. ஆமென். ஆனா தீமையான மனிதன் செய்த தீமையான காரியம் தான். ஆனா அதை நான் நன்மைக்கு எதுவாய் மாற்றி கொடுத்தார். அப்போ அதனால உங்க வாழ்க்கையில இது மட்டும் கிடையாது, என்ன வேணாலும் எடுத்துக்க. உங்க வாழ்க்கையில என்ன ஒரு சம்பவமா இருந்தாலும் பரவாயில்ல. தீமையான காரியமா நடக்கவே நடக்காது நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பா தீங்கான காரியங்கள் பூமியில உண்டு. நமக்கு இல்லைன்னு விசுவாசிப்போம். சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல இல்ல, சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் 100% உண்டு. ஆனா அந்த தீமையான காரியத்தையும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறபடியால், நான் தேவன் மேல் அன்பு செலுத்துகிறபடியால், அந்த தீமையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி முடிக்க என் தேவன் வளர்ந்து இருக்கிறார். கண்களுக்கு நாம் செபிக்கலாம். இலேசிக்கு மண்ணின் பிதாவே, இது நல்ல நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை முன்னால் தியானிக்க கர்த்தரோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மனிதனை பிரியப்படுத்தும்படி, மனிதனுக்காக நாங்கள் வாழாதபடிக்கு சத்தியத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய், எங்கள் ஆண்டவராக இயேசுவின் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆண்டவரை எங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள், கண்கூடாய் பார்க்கக்கூடிய காரியங்கள் என்னவா இருந்தாலும் நாங்கள் காணக்கூடாத எங்கள் தேவன் எங்களோடு கூடவே எப்பொழுதும் நீர் இருக்கிறபடியால் நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்பதை கர்த்தாவே, அந்த விசுவாசத்துல இன்றைக்கும் நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. உன் நாமம் மாத்திரம் மகிமைப்படும். துதிக்கான மகிமை எல்லாம் கொண்டிருக்க செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நாம் பிதா குமாரன் பரிசுத்தாவினா திரியேக தேவனுடைய நாமத்தினால கிருபையும் சமாதானமும் அன்பும் இன்றைக்கும் எல்லா சகல விதமான பாதுகாப்பும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம்மோடு மாத்திரமல்ல உலகத்தில் எல்லாரோடும் கர்த்தருடைய கிருபை எடுப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு இளைப்பாருங்க. எதை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை சம மக்கள் மேல இந்த வீடியோ பாருங்க, எல்லாருமே நான் கூறுகிறேன். அதன்படியே கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை சமாதானத்தோடு கிருபையினாலும் சத்தியத்தினால் நிரப்பி கர்த்தர் மடை நடத்துவாராங்க. God bless you. மாரநாதா. ஆண்டவர் சீக்கிரம் மறந்துகிறார்.